நேற்று காலையில் தட்டைக்கொட்டை முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு அரைச்சி ஊற்றுற குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக செட் ஆகும். காலையில் தோசை, மதியம் லஞ்சுக்கு ரைஸ் மட்டும் வச்சுக்கலான்ட்டு இதே குழம்ப சேர்த்து வச்சிட்டேன். பொரியலுக்கு மட்டும் புடலங்காய் பொரியல் செஞ்சுட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக ஃபீல் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் இந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக ஒரு வேலைக்கு போகிற இடத்துல எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறோம், நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் பண்ணுறத அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. நம்ம தலையில் ஒரு சில வேலையெல்லாம் கட்டுவாங்க, தேவையே இல்லாமல் அதையும் செஞ்சுட்டு போகிறது. அப்புறம் இந்த புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்கள்லாம் இன்லாஸ் வீட்டில் இம்ப்ரெஸ் பண்ணுறதா சொல்லி ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்போம். முக்கியமாக நமக்கு பிடிக்காத விஷயங்கள் அவங்க நிறைய செய்வாங்க, நம்மளையும் செய்ய சொல்லுவாங்க. சரி கொஞ்ச நாள் தானே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். எவ்வளோ நாள் தான் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்ம முன்னாடி அவங்க செய்யும் போதும் நம்மளை செய்ய சொல்லும் போதும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும்? கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கடுப்பாகி நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவோம், எல்லாத்துக்குமே நோ சொல்ல ஆரம்பிச்சிருவோம். யாருமே முன்னெல்லாம் பொறுமையாக இருந்தால் இப்போ பொறுமையை இழந்துட்டான்லாம் சொல்ல மாட்டாங்க. முன்ன நல்லவளாக இருந்தால் இப்போ கெட்டவளாயிட்டான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ரொம்ப வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் புரியும், ஸ்டார்டிங்லேருந்தே இவங்களுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகாமல் பிடிக்கல, நோன்னு சொல்லி பழகிருந்துருக்கலான்ட்டு.